மனிதன் பிறந்த அந்த முதல் நொடியில் அவன் எடுத்த முதல் செயல் மூச்சு. அதே மனிதன் இறக்கும் அந்த கடைசி நொடியில் அவன் விடும் கடைசி செயலும் மூச்சு. இந்த 2 நொடிகளுக்கு நடுவில் ஓடும் முழு வாழ்க்கையும் மூச்சின் மேல்தான் சவாரி செய்கிறது. ஆனால் நாம் இதை உணர்கிறோமா? மூச்சு நம்முள் வந்து போகிறது. நாம் அதை கவனிக்கிறோமா? அல்லது அது தானாக நடக்கும் இயந்திர செயலாகவே வாழ்ந்து விடுகிறோமா? பண்டைய யோகிகள் சொன்ன ஒரு ஆழமான உண்மை: மூச்சு மனதின் நிழல், மனம் மூச்சின் குரல். மனம் குழப்பமடைந்தால் மூச்சு வேகமாகும். மனம் அமைதியானால் மூச்சு மெதுவாகும். அதனால்தான் கேள்வி எழுகிறது: மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா? இந்த கேள்வி சாதாரணமல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு குகைகளில் அமர்ந்திருந்த யோகிகளும் கேட்ட கேள்வி. இது இன்றைய மனிதனும் மன அழுத்தத்தில் கேட்கும் கேள்வி. பிராணாயாமம் என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது பலருக்கும் தோன்றுவது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவது. சில நிமிடம் கண்மூடி உட்காருவது. அதற்கும் மேலாக சிலர் நினைப்பது மூச்சை அடக்குவதுதான் பிராணாயாமம். ஆனால் உண்மை அதுவல்ல. பிராணா என்றால் உயிர்சக்தி. ஆயாமம் என்றால் விரிவாக்கம். அடக்கம் அல்ல, அழுத்தம் அல்ல, விரிவாக்கம். பிராணாயாமம் என்பது மூச்சை அடக்குவது அல்ல. மூச்சின் மூலம் மனதை புரிந்து கொள்வது. மனம் எங்கே அலைகிறது? எப்போது வேகம் எடுகிறது? எப்போது சோர்கிறது? எப்போது பயப்படுகிறது? எப்போது ஆசை கொள்கிறது? இந்த எல்லாவற்றுக்கும் முன்பாக ஒரு நுண்ணிய அலை உண்டு. அது மூச்சு. நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் மூச்சு ஆழமாக இருக்கிறதா, இல்லை குறுகியதாக இருக்கிறதா? நீங்கள் பயப்படும்போது உங்கள் மூச்சு அமைதியாக இருக்கிறதா, இல்லை இடைமறிக்கப்படுகிறதா? இதையெல்லாம் கவனித்தால் ஒரு உண்மை வெளிப்படும்: மனம் மாறும்போது மூச்சு மாறுகிறது. அப்பொழுது ஒரு பெரிய கேள்வி எழுகிறது: மனம் மூச்சை மாற்றினால் மூச்சு மனத்தை மாற்ற முடியாதா? இதுவே பிராணாயாமத்தின் கதவாகும். பிராணாயாமம் என்பது மூச்சை அடக்கி மனதை கட்டுப்படுத்தும் முயற்சி அல்ல. மூச்சை கவனித்து மனத்தை கரைக்கும் பயணம். பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள்: மூச்சை நிறுத்தினால் மனம் நின்றுவிடும் என்று. ஆனால் மனம் நின்றுவிடுவது என்பது மரணம் அல்ல, அமைதி. அமைதி என்பது அழுத்தத்தால் வராது, அது புரிதலால் வரும். யோக சாஸ்திரங்களில் ஒரு அழகான உவமை உள்ளது: மனம் குதிரை, மூச்சு கயிறு. நீ குதிரையை அடிக்க வேண்டாம், கயிறை மெதுவாக பிடி. அதேபோல் மனத்தை அடக்க முயற்சிக்காதே. மூச்சை உணர. மூச்சை கட்டுப்படுத்துகிறேன் என்ற அகங்காரம் வந்தால் அங்கேயே பிராணாயாமம் தோல்வியடையும். பிராணாயாமம் செய்யும்போது மூச்சு உன்னுடையது அல்ல. நீ மூச்சின் உரிமையாளர் அல்ல, நீ மூச்சின் சாட்சி. இந்த சாட்சி நிலைதான் மனதை மெதுவாக கரைக்கிறது. அதனால்தான் உண்மையான யோகிகள் சொன்னார்கள்: மூச்சை அடக்காதே, மூச்சுடன் நண்பனாகு. மூச்சை எதிரியாக நினைத்தால் மனம் மேலும் போராடும். மூச்சை கவனித்தால் மனம் மெதுவாக சோர்ந்து அமைதியில் கரையும். இது ஒரு விஞ்ஞான ரகசியம் மட்டுமல்ல, ஆன்மீக ரகசியமும். நீ ஒரு நிமிடம் கூட உன் மூச்சை முழுமையாக உணர்ந்து பார்த்தாயா? மூச்சு எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? உள்ளே நுழையும் போது என்ன உணர்வு, வெளியே செல்லும் போது என்ன விடுபடுகிறது? இந்த கவனிப்பு மெதுவாக மனத்தின் சத்தத்தை குறைக்கும். அதனால்தான் மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா என்ற கேள்விக்கு யோகத்தின் பதில்: மூச்சை அடக்காதே, மூச்சை உணர். மூச்சு பற்றி பேச ஆரம்பித்தால் அது வெறும் காற்று இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மூச்சு என்பது உடலுக்குள் நுழையும் ஆக்சிஜன் மட்டும் அல்ல, அது உயிரின் இயக்கம். அது பிராணா. பிராணா என்பது கண்களால் பார்க்க முடியாதது, கைகளால் பிடிக்க முடியாதது. ஆனால் அதன் விளைவுகளை நம்மால் உணர முடியும். நீ உற்சாகமாக இருக்கும்போது உன் உடல் லேசாக இருக்கும், உன் மனம் தெளிவாக இருக்கும். அது பிராணா சரியான ஓட்டத்தில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ சோர்வாக இருக்கும்போது உன் உடல் கனமாக இருக்கும், உன் மனம் மங்கலாக இருக்கும். அது பிராணா சிக்கியிருக்கிறது என்பதற்கான அடையாளம். இப்போது
ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். பிராணா நேரடியாக மனதை தொட முடியாது. ஆனால் மூச்சு மனத்தை தொடுகிறது. அதனால்தான் பிராணாயாமத்தில் மூச்சு பாலமாக பயன்படுகிறது. யோக சாஸ்திரங்கள் சொல்கின்றன, மனத்திற்கு நேரடியாக கட்டளை கொடுக்க முடியாது. ஆனால் மூச்சிற்கு கொடுக்க முடியும். மனத்திடம் சொன்னால், அமைதியாக இரு, அது இன்னும் அதிகமாக பேசும். மூச்சிடம் சொன்னால், மெதுவாக இரு, மனம் கேட்கத் தொடங்கும். இது ஒரு நுட்பமான விஞ்ஞானம். இன்றைய மனிதனின் மூச்சு எப்படி இருக்கிறது? ஆழமாக இல்லை, தொடர்ச்சியாக இல்லை, அமைதியாக இல்லை. அதிகமான சிந்தனை, அதிகமான பயம், அதிகமான எதிர்பார்ப்பு. இந்த மூன்றும் சேர்ந்து மூச்சை குறுகியதாக மாற்றிவிட்டன. குழந்தைகளைப் பாருங்கள். அவர்கள் மூச்சு வயிற்றிலிருந்து எழும். ஆழமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அவர்கள் மனமும் அப்படியே இலகுவாக இருக்கும். வயது அதிகரிக்க அதிகரிக்க பயம் சேர்கிறது, அழுத்தம் சேர்கிறது, அகங்காரம் சேர்கிறது. அதனுடன் மூச்சும் மேலே மேலே ஏறும். மார்பில் மட்டுமே நடக்கும். இதனால் என்ன நடக்கிறது? உடலுக்கு முழு பிராணா கிடைப்பதில்லை. மனத்திற்கு முழு ஓய்வு கிடைப்பதில்லை. அதனால்தான் பிராணாயாமம் முதலில் மூச்சை ஆழமாக மாற்றுகிறது, பின் மனத்தை மெதுவாக மாற்றுகிறது. இங்கே ஒரு முக்கியமான தவறான புரிதல் இருக்கிறது. பலர் நினைக்கிறார்கள், மூச்சை நிறுத்தினால்தான் பிராணாயாமம் என்று. மூச்சை நிறுத்துவது ஒரு நிலை, ஆனால் அது இலக்கு அல்ல. மூச்சை நிறுத்தும்போது மனம் பயப்பட ஆரம்பித்தால் அந்த பயமே பிராணாவை சிதறடிக்கும். உண்மையான பிராணாயாமத்தில் மூச்சு தானாக மெதுவாகும், இடைவேளை தானாக நீளும். அதை கையால் பிடித்து இழுக்க வேண்டியதில்லை. ஒரு நதி நினைத்து பாருங்கள். அதை தடுத்து நிறுத்தினால் அழுத்தம் கூடும், அழிவு வரும். அதே நதியே தடையில்லாமல் ஓடவிடினால் அது தானாக அமைதியாகும். மூச்சும் அப்படியே. பிராணாயாமம் செய்யும்போது முதல் படி மூச்சை மாற்றுவது அல்ல, மூச்சை கவனிப்பது. உள்ளே வரும் மூச்சு, வெளியே போகும் மூச்சு, இடையில் இருக்கும் இடைவெளி, இந்த மூன்றையும் நீ கவனிக்க ஆரம்பித்தால் மனம் மெதுவாக ஒரே இடத்தில் நிலைக்கத் தொடங்கும். இதுவே தியானத்தின் கதவு. பலர் கேட்கிறார்கள், எனக்கு தியானம் வரவில்லை, மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று. அவர்களுக்கு ஒரு கேள்வி, நீ உன் மூச்சை கவனித்தாயா? மனம் ஓடுவது இயல்போ. ஆனால் மூச்சை கவனிக்கும்போது அந்த ஓட்டம் மெதுவாக தளர்கிறது. ஏனெனில் மனம் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை ஆழமாக செய்ய முடியாது. மூச்சை கவனிக்க ஆரம்பித்தால் சிந்தனை தானாக மங்கும். அதனால்தான் மூச்சு மனத்தை அடக்கும் ஆயுதம் அல்ல, மனத்தை கரைக்கும் கருவி. மனம் அடங்குவது என்றால் அது பயந்து அடங்குவது அல்ல, அது புரிந்து ஓய்வெடுப்பது. பிராணாயாமம் மனத்திற்கு ஓய்வு கொடுக்கிறது. இந்த ஓய்வில்தான் உண்மையான அமைதி பிறக்கிறது. இந்த அமைதி வந்த பிறகு நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய். மூச்சு உன்னை இயக்கவில்லை, நீயும் மூச்சும் ஒரே ஓட்டமாக மாறிவிட்டீர்கள். அந்த நிலையில் மனம் கேள்விகள் கேட்பதை நிறுத்தும். அப்போதுதான் மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா என்ற கேள்வி தானாகவே கரைந்துவிடும். ஏனெனில் அங்கே அடக்கமில்லை, அங்கே புரிதல் மட்டுமே. மூச்சும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று அந்நியமானவை அல்ல. அவை இரண்டு அல்ல, ஒரே இயக்கத்தின் இரண்டு முகங்கள். எண்ணம் எழுமுன் ஒரு நுண்ணிய மாற்றம் மூச்சில் நடக்கிறது. அந்த மாற்றத்தை பெரும்பாலோர் கவனிப்பதில்லை. ஒரு எண்ணம் வரப்போகிறது என்றால் மூச்சு சற்று வேகமாகும் அல்லது சற்று தடைபடும். அந்த நுண்ணிய இடத்தில்தான் மனம் பிறக்கிறது. அதனால்தான் யோகிகள் சொன்னார்கள், எண்ணம் உருவாகும் முன்பே மூச்சை கவனி. நீ அந்த இடத்தை பிடித்தால் எண்ணம் முழுமையாக உருவாகாது. இது ஒரு மந்திரம் அல்ல, இது ஒரு நுட்பமான கவனிப்பு. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிராணாயாமம் செய்யும்போது பலருக்கு ஏன் பயம் வருகிறது? மூச்சை கவனிக்க ஆரம்பித்தவுடன் உடலில் அடங்கியிருந்த உணர்வுகள் மேலே வர ஆரம்பிக்கும். பயம், சோகம்,
கோபம், பழைய நினைவுகள், இவை எல்லாம் மனத்தில் இருந்து அல்ல, உடலில் இருந்து எழுகிறது. உடல் நினைவுகளை வைத்திருக்கிறது. அந்த நினைவுகளை மூச்சு தொடுகிறது. அதனால்தான் பிராணாயாமம் ஆரம்பித்த சில நாட்களில் சிலர் கலங்குகிறார்கள், சிலர் பயப்படுகிறார்கள், சிலர் நிறுத்திவிடுகிறார்கள். அது தவறு இல்லை, அது சுத்திகரிப்பு. நீ ஒரு அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தால் முதலில் தூசி எழும். அதற்காக சுத்தம் செய்வதை நிறுத்தினால் அறை எப்போதும் அழுக்காகவே இருக்கும். அதேபோல மூச்சு ஆழமாகும் போது உடலில் சிக்கியிருந்த பிராணா நகர்கிறது. அதன் வழியில் இருந்த தடைகள் வெளிப்படுகின்றன. இந்த நிலையில் மூச்சை கட்டாயப்படுத்தக்கூடாது, அனுபவத்தை எதிர்க்கக்கூடாது. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், சாட்சிநிலை. நீ பயமாக உணர்கிறாய், அதை உணர். அதை மாற்ற முயற்சிக்காதே. மூச்சு சற்று வேகமாகிறது, அதை உணர். அதை மெதுவாக்க முயற்சிக்காதே. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் மனத்திற்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. அப்போதுதான் மனம் மெதுவாக திறக்கிறது. இப்போது பிராணாயாமத்தில் நடக்கும் இன்னொரு முக்கிய தவறு முடிவை எதிர்பார்ப்பது. பலர் கேட்கிறார்கள், எத்தனை நாளில் அமைதி வரும்? எத்தனை நிமிடம் செய்தால் மனம் நின்றுவிடும்? இந்த எதிர்பார்ப்பே மனத்தை மீண்டும் இயக்குகிறது. பிராணாயாமம் ஒரு பயணம், அது ஒரு போட்டி அல்ல. நீ விதை விதைத்த பிறகு அதை தினமும் தூண்டி பார்க்க மாட்டாய், அது வளர விடுவாய். அதேபோல மூச்சை கவனித்துவிட்ட பிறகு அதை அதன் வேலையை செய்யவிடு. மனதை மாற்ற முயற்சித்தால் மனம் மேலும் கடினமாகும். மூச்சை நம்பினால் மனம் மெதுவாக ஒப்புக்கொள்ளும். இங்கே ஒரு ஆழமான உண்மை, பிராணாயாமம் வாழ்க்கையை மாற்றுவது. நீ உட்காரும் நேரத்தில் மட்டும் அல்ல, நீ பேசும்போது, நீ கோபப்படும்போது, நீ முடிவு எடுக்கும்போது உன் மூச்சு மாற ஆரம்பிக்கும். நீ விழிப்புடன் இருந்தால் அந்த மாற்றத்தை உடனே உணர முடியும். முன்பு கோபம் வந்தால் உடனே வார்த்தைகள் வெளியே வந்திருக்கும். இப்போது கோபம் வரும்போது மூச்சு வேகமாகும். நீ அதை கவனிப்பாய். அந்த கவனிப்பே கோபத்தின் தீவிரத்தை குறைக்கும். இதுவே உண்மையான மாற்றம். பிராணாயாமம் உன்னை வேறொருவராக மாற்றவில்லை, உன்னை உன்னிடம் கொண்டு வருகிறது. நீ ஏற்கனவே அமைதியானவன், ஆனால் சத்தம் அதை மூடி வைத்திருக்கிறது. மூச்சு அந்த சத்தத்தை மெதுவாக அகற்றுகிறது. அதனால்தான் மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா என்ற கேள்வி இப்போது இப்படியாக மாறுகிறது. மூச்சை உணர்ந்தால் மனம் தானாக ஓய்வெடுக்கும். இந்த ஓய்வு தூக்கம் அல்ல, அது விழிப்புடன் இருக்கும் அமைதி. இந்த அமைதியில்தான் உன் உண்மை தன்மை வெளிப்படுகிறது. மூச்சுக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள உறவு மிகவும் நுண்ணியது. அகங்காரம் என்பது ஒரு கருத்து மட்டும் அல்ல, அது ஒரு உடல் உணர்வு. நீ யார் என்று நினைக்கிறாயோ அந்த நினைப்பு உன் மூச்சில் பதிந்து இருக்கிறது. நீ முக்கியமானவன் என்று உணரும்போது உன் மார்பு விரிந்து நிற்கும். மூச்சு மேலே மேலே நடக்கும். நீ தாழ்ந்தவன் என்று உணரும்போது உன் தோள் சுருங்கும், மூச்சு சிக்கிக்கொள்ளும். இதையெல்லாம் நீ தினமும் கவனிப்பதில்லை. ஆனால் பிராணாயாமம் இந்த உடல் மொழியே உனக்கு காட்டுகிறது. அகங்காரம் என்பது நான் செய்கிறேன், நான் கட்டுப்படுத்துகிறேன், நான் வெற்றி பெறுகிறேன் என்ற உணர்வு. இந்த நான் உணர்வு மூச்சை பிடிக்க முயற்சிக்கும். மூச்சை அடக்க வேண்டும், மூச்சை நீளமாக்க வேண்டும், மூச்சை நிறுத்த வேண்டும். இந்த எல்லா முயற்சிகளின் அடிப்படையில் அகங்காரம்தான் வேலை செய்கிறது. அதனால்தான் உண்மையான யோகத்தில் மூச்சை கட்டுப்படுத்துவது அல்ல, அகங்காரத்தை கவனிப்பது முக்கியம். நீ மூச்சை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அந்த நொடியில் உன்னை நீ பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். நீ அமைதியே விரும்புகிறாய், ஆனால் அகங்காரம் அதை நிர்வகிக்க நினைக்கிறது. அமைதி நிர்வகிக்க முடியாதது, அது அனுபவிக்க மட்டுமே முடியும். அதனால்தான் மூச்சை கட்டுப்படுத்தும் இடத்தில் பிராணாயாமம் நிற்கிறது. மூச்சை ஒப்படைக்கும் இடத்தில் யோகம் ஆரம்பிக்கிறது. இப்போது மூச்சு எப்படி சுய அறிவின் கதவாக மாறுகிறது? நீ உன் மூச்சை முழுமையாக உணர்ந்தால் ஒரு விசித்திரமான அனுபவம் நடக்கும்.
மூச்சு நடக்கிறது. ஆனால் அதை செய்பவன் யார் என்ற கேள்வி எழும். நீ மூச்சை இழுக்கிறாயா அல்லது மூச்சு உன்னை இழுக்கிறதா? இந்த கேள்வி மனதை ஆழமாக உள்ளே இழுக்கும். இதுதான் சுய விசாரணையின் தொடக்கம். நீ ஒரு செய்பவன் அல்ல, நீ ஒரு நிகழ்வின் சாட்சி. இந்த உணர்வு வந்தால் அகங்காரம் மெதுவாக கரையும். அகங்காரம் கரையும் போது மனம் தானாக அமைதியாகும். இப்போது பிராணாயாமமும் தியானமும் என்ன வித்தியாசம்? பிராணாயாமம் மூச்சின் வழியாக நடக்கும் பயணம். தியானம் சாட்சியின் வழியாக நடக்கும் பயணம். ஆனால் இவை இரண்டும் எதிரிகள் அல்ல, ஒரே பயணத்தின் இரண்டு படிகள். மூச்சு சீராகும் போது சாட்சி நிலை எளிதாகிறது. சாட்சி நிலை ஆழமாவதுடன் மூச்சு மேலும் நுண்ணியதாகிறது. ஒரு கட்டத்தில் மூச்சு இருப்பது போல தோன்றும், ஆனால் அது நடப்பது போல தெரியாது. அந்த நிலையில் மனம் கேள்விகள் கேட்பதை நிறுத்துகிறது. இங்கே ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை மீண்டும் அகங்காரத்தை உருவாக்கும். அதனால்தான் யோகிகள் சொன்னார்கள், எதையும் அடைய வேண்டாம், எதையும் நிராகரிக்க வேண்டாம், நடப்பதை அனுமதி. அந்த அனுமதிதான் உண்மையான பிராணாயாமம். அப்போது மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா என்ற கேள்வி முற்றிலும் அர்த்தம் இழக்கும். ஏனெனில் அங்கே அடக்கும் ஒருவனும் இல்லை, அடங்க வேண்டிய மனமும் இல்லை. அங்கே இருக்கும் ஒன்றுதான் அமைதி. இந்த அமைதி உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். நீ இன்னும் வேலை செய்வாய், நீ இன்னும் பேசுவாய், நீ இன்னும் முடிவுகள் எடுப்பாய். ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் பிராணாயாமத்தின் உண்மை ரகசியம். ஒரு கட்டத்தில் பிராணாயாமம் ஆழமாகும் போது சிலருக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் வருகிறது. மூச்சு நின்றது போல உணர்வு. இந்த இடத்தில்தான் பலர் பயப்படுகிறார்கள், பலர் குழப்பமடைகிறார்கள். மூச்சு நின்றால் நான் இறந்து விடுவேனா? இது ஆபத்தா? இது தவறா? இந்த கேள்விகள் மனத்தில் எழும். முதலில் ஒரு உண்மை, மூச்சு உண்மையில் நின்றுவிடாது. உன் கவனத்தில் இருந்து அது மறைகிறது. மூச்சு மிகவும் நுண்ணியதாகி விடுகிறது. அதனால் அதை மனம் பிடிக்க முடியாமல் போகிறது. இதற்கு ஒரு எளிய உதாரணம். நீ ஒரு விசிறி வேகமாக சுற்றும்போது அதை பார்க்க முடியும். அதே விசிறி மிக மெதுவாக சுழன்றால் அதை கவனிக்க வேண்டும். அதே விசிறி மிக மிக மெதுவாக சுழன்றால் அது நின்றது போல தோன்றும், ஆனால் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். மூச்சும் அப்படித்தான். இந்த நிலையில் உடல் முழுவதும் ஒரு ஆழமான தளர்ச்சி ஏற்படும். எல்லைகள் கரைய ஆரம்பிக்கும். நான் உடல், நான் மனம் என்ற உணர்வு மெதுவாக மங்கும். இதைதான் பண்டைய யோகிகள் கும்பகத்தின் இயல்பான நிலை என்று சொன்னார்கள். இது வலுக்கட்டாயமாக செய்யப்படும் கும்பகம் அல்ல, இது நிகழும் கும்பகம். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிராணாயாமம் ஆபத்தாக தோன்றும். வலுக்கட்டாய கும்பகம் அகங்காரத்தில் இருந்து வருகிறது. இயல்பான கும்பகம் ஒப்படைத்தலில் இருந்து வருகிறது. ஒப்படைத்தல் வந்த இடத்தில் பயம் இருக்காது. பயம் வந்தால் அது ஒரு அடையாளம். நீ இன்னும் பிடித்திருக்கிறாய். அந்த பிடிப்புதான் மனத்தின் கடைசி கோட்டை. இந்த நிலையில் சிலருக்கு ஆனந்தம் வரும், சிலருக்கு வெறுமை வரும். ஆனந்தம் வந்தாலும் அதில் சிக்கிக் கொள்ளாதே. வெறுமை வந்தாலும் அதை பயப்படாதே. இரண்டும் நிலையற்றவை. நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுதான். இந்த அனுபவத்தை அனுபவிப்பவன் யார்? இந்த கேள்வி மனத்தை அதன் மூலத்திற்கு இழுக்கும். அங்கேதான் சமாதி என்ற வார்த்தை பிறக்கிறது. சமாதி என்பது மின்னல் போல வரும் ஒரு அனுபவம் அல்ல. அது ஒரு நிலை, அது ஒரு அமைதி. அந்த அமைதியில் நீ இல்லை, ஆனால் நீ இல்லாமலும் இல்லை. இதை வார்த்தைகளால் விளக்க முடியாது, ஆனால் மூச்சின் வழியாக அதை அனுபவிக்க முடியும். இங்கே ஒரு முக்கியமான உண்மை, பிராணாயாமம் செய்யாதவர்களும் இந்த நிலையை அனுபவிக்கலாம். அவர்கள் அதை ஆழ்ந்த இசையில், ஆழ்ந்த காதலில், ஆழ்ந்த துக்கத்தில், சில நேரங்களில் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை.
அதனால் அது நிலைக்கவில்லை. பிராணாயாமம் இந்த நிலைக்கு உன்னை அறிமுகப்படுத்துகிறது. மெதுவாக, பாதுகாப்பாக. இப்போது வாழ்க்கையில் இதன் உண்மையான பயன் என்ன? நீ ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது முன்பு போல உடனே பதில் கொடுக்க மாட்டாய். மூச்சு ஒரு நொடி மெதுவாகும். அந்த நொடி உனக்கு சுதந்திரம் தரும். அந்த சுதந்திரத்தில் நீ விழிப்புடன் முடிவு எடுப்பாய். இதுவே யோகம். மலைக்கு போய் அமர்வது அல்ல, குகையில் மறைவது அல்ல, நடக்கும் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பது. பிராணாயாமம் உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கவில்லை, உன்னை உலகத்துடன் சண்டை இல்லாமல் இணைக்கிறது. அதனால்தான் மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா என்ற கேள்வி இப்போது இப்படி மாறுகிறது. மூச்சை புரிந்தால் மனம் தானாக தன் இடத்தை அறிந்து கொள்ளும். அந்த இடம் அமைதி. இப்போது ஒரு முக்கியமான திருப்புமுனை வருகிறது. இதுவரை நாம் மூச்சை உட்கார்ந்து கவனிக்கும் பயணத்தை பார்த்தோம். ஆனால் உண்மையான பிராணாயாமம் அது மேடையில் நடக்கும் நிகழ்ச்சி அல்ல. அது தினசரி வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நீ அலுவலகத்தில் இருக்கும்போது, வீட்டில் பேசும்போது, பஸ்ஸில் பயணம் செய்யும்போது, முடிவு எடுக்கும்போது, அந்த எல்லா தருணங்களிலும் மூச்சு உன்னுடன் இருக்கிறது. பிராணாயாமம் என்பது காலை 5 மணிக்கு 10 நிமிடம் செய்வது மட்டும் அல்ல. அது மூச்சுடன் வாழும் கலை. இப்போது கேள்வி, தினசரி வாழ்க்கையில் மூச்சு எப்படி மாறுகிறது? நீ அவசரமாக ஓடும்போது மூச்சு மேலே ஏறும். நீ யாரையாவது நிரூபிக்க முயற்சிக்கும்போது மூச்சு இறுக்கமாகும். நீ எதிர்பார்ப்பில் இருக்கும்போது மூச்சு இடைமறிக்கும். இந்த மாற்றங்களை நீ கவனிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை மெதுவாக மாறும். முன்பு வாழ்க்கை உன்னை இழுத்துச் சென்றது. இப்போது நீ வாழ்க்கையை உணர்ந்து நடக்க ஆரம்பிப்பாய். இதற்காக நீ தனியாக உட்கார வேண்டியதில்லை. நீ மூச்சை மாற்ற வேண்டியதில்லை. கவனித்தல் போதும். ஒரு அழகான உண்மை, மூச்சை கவனிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து நீ தவறுகளை விரைவாக உணர ஆரம்பிப்பாய். ஒரு வார்த்தை பேசுமுன் மூச்சு சற்று நின்று உனக்கு ஒரு நொடி கொடுக்கும். அந்த நொடிதான் அறிவு. அந்த நொடி இல்லாமல்தான் பல உறவுகள் சிதறுகின்றன, பல முடிவுகள் தவறாகின்றன. பிராணாயாமம் உனக்கு அந்த நொடியை மீண்டும் தருகிறது. இப்போது எப்போது பிராணாயாமம் செய்ய வேண்டும்? பதில் எளிது. மூச்சு இருக்கும்போது. ஆனால் சில நேரங்களில் உட்கார்ந்து செய்யும் பயிற்சி மிகவும் உதவும். காலை உடல் கனமாக இல்லாதபோது, வயிறு காலியாக இருக்கும்போது, அந்த நேரத்தில் மூச்சை கவனிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் இது கட்டாயம் அல்ல. மிக முக்கியமானது. எதை தவிர்க்க வேண்டும்? மூச்சை அடக்க வேண்டும் என்ற ஆசை, அமைதியை அடைய வேண்டும் என்ற அவசரம், அனுபவத்தை பெற வேண்டும் என்ற பேராசை. இந்த மூன்றும் பிராணாயாமத்தின் எதிரிகள். நீ அனுபவம் தேட ஆரம்பித்தால் மனம் மீண்டும் இயக்கம் பெறும். நீ அமைதியை அனுமதித்தால் அது தானாக வரும். இப்போது ஒரு ஆழமான விஷயம். மூச்சு நீயல்ல, ஆனால் நீ மூச்சிலிருந்து பிரிந்ததும் அல்ல. மூச்சு நடக்கிறது. நீ அதை அறிகிறாய். இந்த அறிதலே உன் உண்மை தன்மை. ஒரு கட்டத்தில் நீ இதை உணர ஆரம்பிப்பாய். நீ மூச்சை கவனிக்கவில்லை, கவனிப்பே மூச்சாகிவிட்டது. அந்த நிலையில் உள்ளே வெளியே என்ற பிரிவு இல்லை. இப்பொழுது பிறகு என்ற எண்ணம் இல்லை. அங்கே இருக்கும் ஒன்றுதான் விழிப்புணர்வு. இதையே பண்டையவர்கள் பிராணன் பிரம்மனில் கரைந்த நிலை என்று சொன்னார்கள். அது எங்கோ செல்ல வேண்டிய இடம் அல்ல, அது இங்கேயே, இப்போதே. ஆனால் மனம் அதை பார்க்க சத்தம் செய்ய வேண்டாம். அதனால்தான் மூச்சு முக்கியம். மூச்சு சத்தமில்லாத ஆசான். அது உன்னை கட்டாயப்படுத்தாது, அது உன்னை ஏமாற்றாது. நீ தயாராக இருக்கும்போது அது உன்னை உள்ளே அழைத்துச் செல்லும். அந்த இடத்தில் மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா என்ற கேள்வி முழுமையாக கரையும். ஏனெனில் அங்கே அடக்கமும் இல்லை, அடங்கலும் இல்லை. அங்கே இருப்பது அமைதியான விழிப்பு. மூச்சை அடக்கினால் மனம் அடங்குமா? இந்த கேள்வியுடன் நாம் பயணத்தைத் தொடங்கினோம்.
இந்த பயணத்தின் இறுதியில் ஒரு எளிய ஆனால் ஆழமான உண்மை தெளிவாகிறது. மனம் அடங்குவது அடக்கத்தால் அல்ல, புரிதலால். மூச்சு ஒரு கருவி அல்ல, ஒரு பாலம். அது உடலுக்கும் மனத்துக்கும் இடையிலான பாலம். அது மனத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் இடையிலான பாலம். மூச்சைக் கட்டுப்படுத்த முயன்ற ஒவ்வொரு முறையும் நாம் மனத்துடன் போராடினோம். மூச்சைக் கவனித்த ஒவ்வொரு முறையும் மனம் தானாக ஓய்வெடுத்தது. இதுவே பிராணாயாமத்தின் உண்மை ரகசியம். பிராணாயாமம் மூச்சை அடக்கும் பயிற்சி அல்ல, மூச்சின் வழியாக நம்மை நாமே அறியும் பயணம். இந்த பயணத்தில் நீ எதையும் அடையவில்லை, நீ எதையும் இழக்கவில்லை. நீ உன்னிடம் திரும்பி வந்தாய். மூச்சு உன்னிடம் இருந்தது, மனம் அதை கவனிக்கவில்லை. கவனிப்பு வந்தபோது சத்தம் குறைந்தது, சத்தம் குறைந்தபோது அமைதி வெளிப்பட்டது. இந்த அமைதி உலகத்தை விட்டு விலகச் சொல்லவில்லை, உலகத்துடன் போராடச் சொல்லவில்லை. அமைதியாக உலகில் நடக்கச் சொன்னது. நீ இன்னும் வேலை செய்வாய், நீ இன்னும் உறவுகளில் இருப்பாய், நீ இன்னும் சவால்களை சந்திப்பாய். ஆனால் உன் அடிப்படை மாற்றம் அடைந்திருக்கும். மூச்சு இருக்கும் இடத்தில் நீ இருப்பாய். எண்ணங்கள் வரலாம், அவை போகும். உணர்வுகள் எழலாம், அவை கரையும். ஆனால் நீ இனி அவைகளில் தொலைந்து போவதில்லை. இறுதியில் மூச்சும் நீயும் இரண்டு அல்ல. அங்கே அடக்கமில்லை, அங்கே முயற்சி இல்லை. அங்கே இருப்பது அமைதியான விழிப்பு. அதுவே பிராணாயாமம். அதுவே மூச்சின் உண்மை ரகசியம்.